ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் பதவி ஏத்துக்கணும் அப்படின்னா ஆளுநர் தான் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும். குறிப்பா மன்னராட்சி காலகட்டங்களிலேயே மன்னர் பதவி ஏத்துக்கும் போது ஒரு உறுதிமொழியை வாசிக்கும் போது எண்டுல சேம் போன முறை என்ன சொன்னாரோ அதையே தான் சொல்றாரு. என் மனசாட்சியின்படி அப்படின்னு சொல்றாரு. உடனே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு டேக்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோசப் விஜய் சந்திரசேகர் என்னும் நான் அப்படின்னு எப்ப அவர் சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான். ஒரு முதல்வர் உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 164 பிரிவு 3 தான் நமக்கு இது பத்தின டேட்டாஸ் நமக்கு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஆர்டிகல் 164 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் பதவி ஏத்துக்கணும் அப்படின்னா ஆளுநர் தான் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் வழங்கணும். அப்ப ஆளுநரின் வழியாகத்தான் ஒரு முதல்வர் பதவி ஏத்துக்கணும் அப்படின்னா அவர் வாசிக்கிற இந்த உறுதிமொழிக்கு பின்னாடி என்ன மாதிரியான வரலாறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல நமக்கு இந்த உறுதிமொழி அப்படிங்கிறது இருந்துச்சா அப்படின்னா இருந்தது. குறிப்பா மன்னராட்சி காலகட்டங்களிலேயே மன்னர் பதவி ஏத்துக்கும் போது ஒரு உறுதிமொழியை அப்ப இருக்கிற புரோகிதர்கள் வாசிப்பாங்க. அந்த உறுதிமொழியை மன்னர் திரும்ப திரும்ப சொல்லுவார். அப்போ இறைவனின் சாட்சியாக, இறைவன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதிமொழி மன்னர் ஏத்துப்பார். இது மன்னராட்சி காலகட்டங்கள்ல ஒரு மன்னர் அரியணையில ஏறுவதற்கு முன்னதாக அவர் பதவி ஏத்துப்பார். அந்த பதவி பிரமாணம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரும்போது, குறிப்பா ஐரோப்பியர்கள் வந்த பிறகு நமக்கு இம்மாதிரியான மெத்தடாலஜியிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் நிகழுது. 1919 1935 எல்லாம் நமக்கு எலெக்ஷன் நடக்கும் போதும் இதே மாதிரியான உறுதிமொழி நடைமுறைக்கு வருது. பிரிட்டிஷ் காலகட்டங்கள்ல நமக்கு 19ஆம் நூற்றாண்டு அதனுடைய துவக்கத்திலேயே நமக்கு பிரிட்டிஷ் காலகட்டங்கள்ல ஆளுநர்களையும் நீதிபதிகளையும் நியமனம் செய்யும் பொழுது இந்த மாதிரியான ஒரு உறுதிமொழி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த உறுதிமொழி அவங்க வாசிக்கும் பொழுது அந்த உறுதிமொழியோட கடைசியா எப்பவுமே நமக்கு கடவுளின் மீது சாட்சியாக இல்லைன்னா தெய்வத்தின் மீது சாட்சியாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லைன் இருக்கும். அவங்க எம்மாதிரியான வழிபாட்டு முறைமைகளுக்குள்ள போறாங்களோ அப்ப கடவுளின் மீதாக அப்படிங்கிற அந்த கான்டென்ட் தான் அதுக்குள்ள வைப்பாங்க. இது ஐரோப்பியர் காலகட்டத்திலேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1919 காலகட்டங்களையும் நமக்கு இந்தியாவில் இருந்துச்சு. 1935 கூட இது நடந்தது. ஆனா இதுல என்ன மாதிரியான சேஞ்சஸ் பிற்காலத்தில் நடந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்ட பிறகு 1950 நமக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிறகு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு முதலமைச்சர் வாசிக்க வேண்டிய உறுதிமொழி பத்தின டேட்டாஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதுல நமக்கு உளமாற அப்படிங்கிற ஒரு கான்டென்ட்டும் கடவுளின் மீது சாட்சியாக அப்படிங்கிற ஒரு கான்டென்ட்டும் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விருப்பத்தின்படி எப்படி வேணாலும் வாசிச்சுக்கலாம். அப்படி வாசிக்கும் பொழுது தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான மாற்றம் அதுல நிகழுது. இந்தியா சுதந்திரம் பெற்று தமிழக அரசியல் களத்துல ஒரு முதல்வர் பதவி ஏத்துக்கும் பொழுது எல்லாருமே அந்த பதவி பிரமாணம் வாசிக்கும் பொழுது அவர்கள் கடவுளின் மீது சாட்சியாக இல்ல கடவுள் அறிய இறைவன் மீது ஆணையாக இப்படியான ஒரு கான்டென்ட் தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, பக்தாச்சலத்துல இருந்து எடுத்துக்கலாம், காமராஜர், அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா, அப்புறம் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி எல்லாருமே உறுதிமொழியை வாசிக்கும் பொழுதும் அந்த எண்டுல அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறதா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். எல்லாருமே அறிஞர் அண்ணாவுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த உறுதிமொழியை வாசிக்கும் பொழுது இறுதியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இறைவன் மீது சாட்சியாக, கடவுள் மீது ஆணையாக, கடவுள் அறிய இப்படியான ஒரு வார்த்தைகளை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா அறிஞர் அண்ணா தான் முதல்ல இந்த பதவி ஏத்துக்கும் பொழுது உளச்சான்றின்படி, மனசாட்சியின்படி அப்படின்ற அந்த மீனிங்ல அவர் உறுதிமொழி ஏத்துக்கிறார்.
அப்போ கடவுள் மீது ஆணையாக அப்படிங்கிற அதை எடுத்துட்டு நான் வந்து பகுத்தறிவு கொள்கைக்குள்ள இருக்கிறவன், ஆகவே எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆகவே நான் என்ன பண்றேன், அந்த உறுதிமொழியில எனக்கு தகுந்தாற் போல நான் வந்து மனசாட்சியின்படி இல்ல உளச்சான்றின்படி அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மீனிங்ல அறிஞர் அண்ணா என்ன பண்றாரு, கடவுள் அறிய அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துட்டு உளமாற உளமறிய மனசாட்சியின்படி அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை அவர் வந்து பயன்படுத்துறார். இப்போ அறிஞர் அண்ணா தொடங்கின அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த இயக்கத்துல இருந்து வெளிவந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. எம்ஜிஆரும் அதை தான் ஃபாலோ பண்ணாரு, கலைஞரும் அதை தான் ஃபாலோ பண்ணார். இடையில 1991 ஜெயலலிதா முதல்வரா ஆகும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அந்த உளச்சான்றின்படியோ இல்ல மனசாட்சியின்படியோ அப்படின்னு பேரறிஞர் அண்ணா வாசிச்ச அந்த கண்டென்ட் எடுத்துட்டு இறைவன் மீது, தெய்வத்தின் மீது சாட்சியாக, இறைவன் மீது ஆணையாக அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களை அடியொற்றிய மற்றவங்களும் ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ எல்லாருமே அதை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா கடைசியா நமக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாசிக்கும் பொழுது என் உளச்சான்றின்படி அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அப்போ இறைவன் மீது ஆணையாக அப்படிங்கிற அந்த கண்டென்ட் உளச்சான்றின்படி மனசாட்சியின்படி அப்படிங்கிற இந்த கண்டென்ட்டா மாறுதே, இது என்ன அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா அப்படின்னு நீங்க கேட்டா ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. பிரிட்டன்ல 1880களில் சார்லஸ் பிராட்லா அப்படிங்கிற ஒருத்தர் நார்த்தாம்ப்டன் அப்படிங்கிற அந்த மாகாணத்துல பாராளுமன்ற உறுப்பினராக அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் அந்த பிரிட்டன் நாடாளுமன்றத்துல உறுதிமொழி எடுத்துக்கணும். அப்படி உறுதிமொழி எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய அந்த உறுதிமொழி முழுக்க வாசிச்சுட்டு அந்த உறுதிமொழி எண்டுல அவர் என்ன பண்றாரு, அங்கேயும் அதே மாதிரிதான் இறைவன் மீது ஆணையாக, கடவுள் அறிய அப்படிங்கிற அந்த கண்டென்ட் அந்த மீனிங்ல தான் அவங்களும் அதை வச்சிருக்காங்க. அப்போ இறைவன் மீது ஆணையாக அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் எடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, மனசாட்சியின்படி உளச்சான்றின்படி அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். உடனே பிரிட்டன் நாடாளுமன்றம் என்ன பண்ணுது, அதை வந்து அனுமதிக்கல. இந்த மாதிரி முறையே கிடையாது, நம்ம நாடாளுமன்றங்கள்ல இப்படி வாசிக்கிற முறை கிடையாது, ஆகவே உங்களை வந்து உறுப்பினராக ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு அவரை வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையே தகுதி நீக்கம் செய்த ஒரே ஒரு வார்த்தை எது அப்படின்னா பிரிட்டன்ல இந்த உளமறிய மனச்சான்றின்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அவர் வந்து தகுதி நீக்கம் செஞ்சிடறாங்க. மறுபடியும் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எலெக்ஷன் அதே தொகுதியில நடக்குது. அதே தொகுதியில போய் அவர் நிக்கிறாரு, மறுபடியும் அவர் ஜெயிக்கிறாரு. மறுபடியும் அவர் வந்து நார்த்தாம்ப்டன் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரா பிரிட்டனுடைய நாடாளுமன்றத்துக்கு வராரு. வந்து உறுதிமொழி வாசிக்க சொல்றாங்க. இந்த முறை எல்லாரும் அவருடைய உறுதிமொழியை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா காத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்ல போறாரு. ஏன்னா கடவுளரின்னு சொன்னா மட்டும்தான் அவர் வந்து உறுப்பினரா ஏத்துப்பாங்க. அப்படி சொல்லாத பட்சத்தில் கண்டிப்பா அவரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து நமக்கு சார்லஸ் பிராட்லா வந்து வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது எண்டுல சேம் போன முறை என்ன சொன்னாரோ அதையே தான் சொல்றாரு, என் மனசாட்சியின்படி அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரிட்டன் நாடாளுமன்றம் அதை அனுமதிக்கல, நீங்க வெளில போங்க, உங்களை உறுப்பினராக ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சார்லஸ் பிராட்லாவை வெளியே அனுப்பிடுறாங்க. சரி, சார்லஸ் பிராட்லா இதுக்கப்புறமாவது ஏதாச்சும் மாறுவாரா அப்படின்னா தெரியல. அடுத்து மறுபடியும் எலெக்ஷன் நடக்குது, ரீ எலெக்ஷன், மறுபடியும் அவர் போறாரு, அதே தொகுதியில நிக்கிறாரு, அதே தொகுதியில உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அதே மாதிரி பிரிட்டனுடைய நாடாளுமன்றத்துல உறுதிமொழி வாசிக்க வர்றார். இப்போவாவது அவர் மாத்தி பேசுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இப்பவும் அவர் அதையே தான் சொல்றாரு. அப்படி அதையே சொல்லும் பொழுது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவர் சொல்றாரு, மக்கள் என்னை வந்து எதுக்காக தேர்ந்தெடுத்துக்காங்க அப்படின்னா நான் என்ன கொள்கைகளை முன் வச்சனோ, நான் எப்படி மக்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொன்னேனோ அதன் அடிப்படையில தான் என்ன உறுப்பினரா தேர்ந்தெடுத்தங்களா தவிர மற்றபடி கடவுள் அறிய அப்படின்னு நான் சொல்லுவேனா, இல்ல வந்து கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த கான்ட்ரவர்சியை பத்தியோ அதை பத்தியோ எனக்கு தேவையில்லை. என் மனசாட்சியின்படி என் மக்களுக்கு நான் பணியாற்றுவேன் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் வந்து இந்த உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். ஆகவே நான் மனசாட்சியின்படி அப்படின்னு சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்க இந்த முறையை நீங்க வந்து என்ன தகுதி நீக்கம் செஞ்சா அவ்வளவு பேர் நம்பி என்ன அனுப்பிய அந்த அவர்களுடைய அந்த உரிமையை நீங்க வந்து மதிப்பு எடுத்துக்கல, அவங்க அந்த உரிமைக்கு நீங்க எதிராக செயல்படுறீங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங் அப்படின்னு சார்லஸ் பிராட்லா வந்து சொல்றார். உடனே பிரிட்டன் பாராளுமன்றம் அதை வந்து டிஸ்கஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் சரிதான், ஏன்னா அந்த தொகுதி மக்கள் இவரை செலக்ட் பண்ணி அனுப்பும் போது நம்ம அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக அவர் வந்து தகுதி நீக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இனி நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ட்டு பிரிட்டன் பாராளுமன்றத்துல 1886 இந்த வார்த்தையை அனுமதிக்கிறாங்க. 1888 அவங்க வந்து பாராளுமன்றத்தினுடைய உறுதிமொழியில அவங்க
சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு இந்த உளமறி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். நம்ம தமிழ்நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு அனுமதி இருந்தாலும் கூட ஒவ்வொரு முதலமைச்சரும் அந்த வார்த்தைகளை கடைசியா வாசிக்கும் பொழுது எந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க பிரயோகப்படுத்த போறாங்க அப்படிங்கிறதுல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, இந்த பிரிட்டனுடைய இந்த ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்டோரியில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ இப்போ நமக்கு ஜோசப் விஜய் சந்திரசேகர் வந்து உறுதிமொழி ஏத்துக்கும் பொழுது அவர் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அங்க பதிவு பண்ண போறார்? ஆல்ரெடி அவர் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னாலும் கூட அவர் வந்து பகுத்தறிவு சிந்தனைகளை தனக்குள்ள வாங்கி கொண்டதால அவர் வந்து என்ன பண்றாரு, முழுக்க மனசாட்சியின்படி அப்படின்னு சொன்னார். ஆனா ஜோசப் விஜய் அவர் வந்து எல்லா இறை நம்பிக்கையும் கொண்டவராகத்தான் அவர் வந்து வெளிப்படுறாரு. சர்ச்சுக்கு போறாரு, கோயிலுக்கு போறாரு, மசூதிக்கு போறாரு. அப்போ எல்லா தெய்வங்களையும் அவர் வந்து ஈக்குவலா வணங்கக்கூடிய ஒருவராக இருக்கும் பொழுது அவருடைய உறுதிமொழியில கடவுளின் மீது ஆணையாகவா இல்ல மனசாட்சியின்படியா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்ன மாதிரி வாசிப்பார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். வணக்கம்.